ஆவார். அவர் தம்முடைய ஆத்மா வருத்தப்படுறத குறிச்சு அவர் கொஞ்சமும் கவலைப்படல. ஏன்னா அதுக்காக கிடைக்க போகிற பலனை நினைச்சு அவர் என்ன பண்றாரு? திருப்தி ஆகிறார். அதனால கிடைக்க போகிற பலன் என்ன? நாம முழுவதுமாக பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்படுவோம். அதுதான் அவருடைய பலனா இருக்கிறது. நாம சந்தோஷமுள்ள வாழ்க்கைக்குள்ள போவோம். நாம ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால அதை கண்டு அவர் சந்தோஷப்படுகிறார். அதனால அந்த வருத்தத்தினால அவர் திருப்தி அடைகிறார். தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவருடைய ஆத்மா வருத்தப்பட்டு பாரம் சுமந்தா மட்டும்தான் நம்மளால இன்னைக்கு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அந்த பலனை கண்டு அவர் திருப்தி ஆனார். அவர் என்ன பண்ணல? ஒரு நாளும் வருத்தப்படல, கவலைப்படல, வேதனைப்படல, புலம்பல. அதாவது இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் இந்த மனுஷனுக்காக அப்படின்னு சொல்லி அவர் புலம்பல. அதெல்லாம் விருப்பத்தோட அவர் செய்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் விருப்பத்தோட அவர் செய்து சிலுவையில தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணி இன்றைக்கு பிதாவுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.